இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 9ஆம் வகுப்பு தமிழ் இது 2வது பகுதி. ஆல்ரெடி முதல் பகுதி போட்டிருக்கேன். அது வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். 9ஆம் வகுப்பு தமிழ். முதல் கேள்வி, கீழ்கண்ட நேதாஜியின் பொன்மொழிகளில் எது சரி? மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். 2. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். அநீதிகளுக்கு தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். 1, 3 மற்றும் 4 சரி. 2வது கேள்வி, பொறுத்துக. தெங்கு, தேங்காய், நெற்றி, உச்சி, வருகை, பலாப்பழம், இசை, புகழ். 3வது கேள்வி, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. 4வது கேள்வி, சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருதக்க தேவர் இயற்றிய நூல் நரிவிருத்தம். 5வது கேள்வி, திருதக்க தேவர் சார்ந்த மதம் சமண மதம். 6வது, பொறுத்துக. மால் வரை, பெரியமலை, மடுத்து, பாய்ந்து, கொழுநிதி, திரண்ட நிதி, நற்றவம், பெருந்தவம். 7வது கேள்வி, சீவக சிந்தாமணியில் இடம்பெற்ற இளம்பகங்கள் எண்ணிக்கை 13. திருதக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. பொறுத்துக. 9வது கேள்வி, பொறுத்துக. மறுப்பு, கொம்பு, வெறி, மனம், கழனி, வயல், செறி, சிறந்த. 10வது கேள்வி, மனநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. 11வது கேள்வி, பொறுத்துக. அடிசில், சோறு, மடிவு, சோம்பல், கொடியனார், மகளிர், வட்டம், எல்லை. 12வது கேள்வி, பொறுத்துக. செய்கோளம், வினைத்தொகை, தேமாங்கனி, உவமை தொகை, இறைஞ்சி, வினையெச்சம், கொடியனார், இடக்குறை. 13வது கேள்வி, மறுக்கொழுந்து நட்டான் இலக்கணம் தருக. செனையாகு பெயர். 14வது கேள்வி, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் இலக்கணம் தருக. கருவியாகு பெயர். பைங்குள் வளர்ந்தது இலக்கணம் தருக. காரியவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் எவ்வகை இலக்கணம்? 16வது கேள்வி, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் எவ்வகை இலக்கணம்? கருத்தாவாகு பெயர். 17வது கேள்வி, ஆகுபெயரின் வகைகள் எத்தனை? 16. 18வது கேள்வி, இருட்டு எனக்கு பிடிக்கும். ஆசிரியர் சா. தமிழ்ச்செல்வன். 19வது கேள்வி, வெஜிடபிள் சூப் தமிழாக்கம் தருக. காய்கறி வடிசோறு. வெந்தாடி வேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். 20வது கேள்வி, வெந்தாடி வேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். 21வது கேள்வி, 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட பட்டம் பெரியார். 22வது கேள்வி, யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவில் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு? 27/6/1970. 23வது கேள்வி, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? 1925. 24வது கேள்வி, பிறவி இருள் ஒளியமது வாழ்க்கை போர் இலக்கண குறிப்பு தருக. உருவகங்கள். 25வது கேள்வி, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படும் கவிதை புதுக்கவிதை. 26வது கேள்வி, புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி.
27வது கேள்வி, நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி